தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்று நமக்கு இந்த பேராலயத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வாழ்க்கையில் குறிக்கோளும் ஒழுக்கமும் தந்து இளையோரை வலுப்படுத்தும் அன்னை மரியாள். இன்று இளைய தலைமுறைகளுக்கு முன்மாதிரியாக இருப்பவர் அன்னை மரியாள். அன்னை மரியாளின் வழித்துணையும் அன்னை மரியாளும் பரிந்துரையும் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு தேவை. எனவே நாம் அனைவரும் இளையோருக்காகவும் அன்னை மரியின் பரிந்துரைக்காக இந்த திருப்பலியில் மன்றாடி பெறுவோம். திருப்பலி ஒப்பு கொடுத்து இறைவனை மகிமைப்படுத்த அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தவும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம்.
மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 90 பதிலுரை பாடல் பல்லவி. தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 12 இறை வசனங்கள் 18 19 முடிய மற்றும் 22 24 முடிய. நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழற்காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 21 முடிய. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சிறுலேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிவிட்டது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, வாழ்க்கையில்
குறிக்கோளும் ஒழுக்கமும் தந்து இளையோரை வழிப்படுத்துகின்ற அன்னை மரியாள். இன்றைய இளைய சமுதாயத்திற்கு அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலும் அவருடைய பரிந்துரையும் தேவைப்படுகிறது. ஒரு இளைஞர் கல்லூரி வகுப்பு 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது 2ஆம் ஆண்டிற்கு செல்கிறான். அப்படி செல்லும் பொழுது தந்தையிடம் போய், அப்பா, நான் தினமும் காலையில் கல்லூரி செல்கிறேன், இப்போ 2ஆம் ஆண்டு படிக்கின்றேன், எனக்கு ஒரு பைக்கு வாங்கித்தாங்க. ஏன்னா இப்போ இளைஞர்களுடைய எண்ணங்கள்லாம் பைக்கு, செல்ஃபோனு இப்படி தான் இருக்குது. நல்ல பெரிய பைக்கு, பல்சர் பைக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறான். அப்பா அவருக்கு இவனை எப்படி ஒழுங்குபடுத்துறது, இவனை எப்படி சரிப்படுத்தணும்னு ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சொல்கிறாரு, மகனே, நான் பைக் வாங்கி தரேன், ஆனால் நீ 3 கண்டிஷனை நிறைவேற்றணும். முதல் கண்டிஷன், டெய்லி இந்த வாரந்தோறும் நீ தூங்கிக்கிட்டே இருக்க. ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு நம்ம பங்கு சாமியார் பூசை வைக்கிறதுக்கு நீ வரணும். முதல் கண்டிஷன், எழுந்துடணும், வரணும். 2வது கண்டிஷன், நீ ஃபஸ்ட் இயரில் கல்லூரி 1ஆம் ஆண்டில் நிறைய பாடத்தில் அரியர் வச்சுருக்கிற, அந்த பாடத்தெல்லாம் பரீட்சை எழுதி அதில் தேர்ச்சி பெறணும், கிளியர் பண்ணணும். 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், இந்த தலையில் முடி பெருசாக வளர்ந்துங்கிட்டு பின்னாடி கிடக்குது பார்த்தியா, அந்த முடியை ஒட்ட நறுக்கணும், ஒரு மாணவன் மாதிரி இருக்கணும். இந்த 3 கண்டிஷனை நீ நிறைவேற்றணும், அப்போ தான் உனக்கு நான் பைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். பையனும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு 3 கண்டிஷன் நிறைவேற்றுறதுக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துட்டான். எழுந்திரிச்சிட்டான், வாரம் பூசைக்கு வந்துட்டான். முதல் கண்டிஷன் நிறைவேற்றிட்டான். 2வது கண்டிஷன், 1ஆம் ஆண்டு தேர்வில் அந்த அரியர் வச்சுருந்தான், கல்லூரி தேர்வில் அந்த அரியரெல்லாம் எழுதி கிளியர் பண்ணிட்டான். இப்போ அப்பாவுக்கிட்ட வந்து நிற்கிறான், அப்பா, நான் எல்லா கண்டிஷனையும் நிறைவேற்றிட்டப்பா, கோயிலுக்கு வர்றேன், அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு பைக் வாங்கித்தாங்க அப்படின்னு. அப்பாவும் பார்க்குறாரு, மகனே, ரொம்ப சந்தோஷம், நீ கோயிலுக்கு வர்றது சந்தோஷம், எல்லா பாடத்தையும் எழுதி தேர்ச்சி பெற்றது சந்தோஷம், ஆனால் இந்த முடி மட்டும் இருக்க தலைமுடி, அந்த தலைமுடியை வெட்டவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், அப்பா, நான் கோயிலுக்கு போனேன், இயேசுநாதரை பார்த்தேன், அவர் முடி பெருசாக இருந்துச்சு, கீழே தாடியும் பெருசாக இருந்துச்சு, எனவே அவரை பார்த்தோன்னே எனக்கு அவரை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டான்ப்பா அப்படின்னா. அப்பா சொன்னார், இயேசுநாதர் நற்செய்தி பண்ணி அறிவிக்கிறதுக்கு நடந்தே போய் தான் அறிவித்தார், நீனு அதே போல் கல்லூரிக்கு நடந்தே போ அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, இளைஞர்களை ஒழுக்கமும் அவர்களுக்கு குறிக்கோளும் தந்து வலுப்படுத்துகிறவர் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளுடைய ஸ்தானத்தில் இன்று பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்களை எப்படி வழி நடத்துவது என்று. முதலாவது காரியம் ஆலயத்திற்கு கூட்டி வருவது. 2வது அவனுடைய திறமைகளை வெளிக்கொணர்வது. 3வது இயேசுவின் ஆளுமையில் அன்னை மரியாள் உடனிருந்து பயணித்தது போல இளைஞர்களோடு பயணிப்பது. 4வது நம்பிக்கையில் வளர்ப்பது. இந்த 4 காரியங்களையும் செய்யும் பொழுது இளைஞர்களை வலுப்படுத்த முடியும். முதலாவது ஆலயத்திற்கு கூட்டி வருவது. நாம் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41-42 வாசிக்கின்றோம். வழக்கப்படி பாஸ்கா விழாவை கொண்டாட இயேசுவின் பெற்றோர் எருசலேம் சென்றனர். இயேசுவுக்கு எருசலேம் சென்று அங்கு பக்தியோடு விசுவாசத்தோடு அந்த எல்லாவித நல்ல பண்புகளோடு பெற்றோர்கள் இயேசுவை வளர்த்தார்கள். இயேசுவும் 12 வயதான போது அவரும் அறிஞர்களோடும் போதகர்கள் நடுவிலே போதித்து கொண்டும் அவர்கள் கேள்விகளை கேட்பதற்கு இவர் விளக்கம் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றார். அந்த அளவிற்கு இயேசு ஒழுக்கத்திலும் பக்தியிலும் பண்பிலும் சிறந்தவராக இருக்கிறார். இன்றைக்கி ஒரு பெற்றோரை கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பூசையில், என்னம்மா உங்கள் பையன் இங்கே, உங்கள் வீட்டில் ஒரு இளைஞன் இருக்கானே? அந்த அம்மா சொல்லுது, ஃபாதர் நேற்று கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனான் ஃபாதர், அசந்து தூங்குறான் ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை காலையில்.
இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஃபாதர் நேற்று டியூஷன் போனேன், படித்து களைச்சிட்டான், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் ஃபாதர், நான் தூங்குறவனை எப்படி ஃபாதர் எழுப்புறது? இன்னொருத்தர் சொல்கிறாங்க, ஃபாதர் என் மக இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் டெய்லி டீச்சராக போய் வேலை செய்கிறா, அவளுக்கு லீவே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், அவள் ஞாயிற்றுக்கிழமை நல்லா உறங்கி எடுப்பா, ரெஸ்ட் எடுப்பா, 11 மணிக்கு தான் எந்திரிச்சிருப்பா, 11 மணிக்கு எழுந்திருப்பா அப்படின்னு சொன்னார். இன்று நம்முடைய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கோயிலுக்கு யாரும் கூட்டிகிட்டு வர்றதில்ல, தூங்க வச்சுட்டு பெற்றோர்கள் வருகிறார்கள். எப்படி அவர்களுடைய ஒழுக்கம், எப்படி அவர்களுக்கு பண்பு வளரும்? எருசலேம் திருவிழாவிற்கு வழக்கப்படி யூதர்களை சார்ந்த அத்தனை பேரும் செல்வார்கள். இன்று வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு எல்லோரும் வழக்கப்படி வருடா வருடம் ஆண்டுதோறும் திருவிழாவிற்கு வருகிறோம். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னே ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டு ரூமு புக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போவாங்க. ஆனால் அவர்களோடு வந்த இளைஞன் எங்கே போய் நிற்பான்? கடை வீதிக்கு போயிருப்பான், இல்லைன்னா கடற்கரையில் போய் நிற்பான். ஏன்னா அந்த இளைஞனுக்கு ஜெபம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இந்த பக்தி, ஜெபம், தவம், ஆலயத்திற்கு செல்வது அந்த அளவுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இயேசு இளைஞனாக இருந்த பொழுது, அந்த இளமை பருவத்திலே பெற்றோர்கள் அன்னை மரியாளும் சூசேப்பரும் ஆலயத்திற்கு கூட்டி வருவார்கள். இந்த பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இரண்டாவதாக திறமையை வெளிக்கொணர்வது. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 3வது வேத வசனத்திலே, கானாவூரிலே திராட்சை ரசம், திருமண விருந்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அந்த தருணத்திலே தாய் மரியா இயேசுடன் சென்று திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார். அதற்கு இயேசு, அம்மா அதற்கு நான் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று. பின்பு மரியாள் அங்கே இருக்கிற பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். பின்பு அங்கு 6 கல் தொட்டிகள் விளிம்பு வரை நீரை நிரப்பி இயேசு அதை ஆசீர்வதித்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அன்னை மரியாளுக்கு இயேசுவின் மீது உள்ள அந்த திறமை தெரிந்திருந்தது. இயேசுவின் கை வல்லமை, இயேசுவின் பார்வையில் அருள், இயேசுவின் வார்த்தையின் ஆற்றல், இயேசுடைய இரக்கம், கருணை எல்லாமே புரிந்து வைத்திருக்கின்றாள். அந்த இயேசுவை புரிந்து வைத்த காரணத்தினால்தான் அவருடைய திறமையை வெளிக்கொணர முடிந்தது அந்த இடத்திலே. இன்று நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய திறமைகளை புரிந்து வைத்திருக்கின்றோமா? அவனுக்கு என்ன பிடிக்கும், யாரோட பேசுகிறான், எங்கே போகிறான், எதில் நாட்டம் கொள்கிறான், என்ன பார்க்குறான், அவனுடைய விருப்பம் என்ன, அப்படி தெரிந்து வைத்திருந்தோம்னா அந்த இளைஞர்களை அவருடைய திறமையை வெளிக்கொணர்வது எளிதாக இருக்கும். ஆனால் அன்னை மரியாள் இயேசுவின் திறமைகளெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றார். அதனால்தான் அங்கு ஒரு அதிசயம், அற்புதம் நிகழ்த்த முடிந்தது இயேசுவால். மூன்றாவதாக இயேசுவின் ஆளுமையில் உடனிருக்கும் அன்னை மரியாள். 12 வயதில் எருசலேம் ஆலயத்திற்கு கூட்டிச் செல்கிறார்கள். கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாள் இருக்கின்றாள். சிலுவையை சுமந்து சொல்லும்போது தாயும் மகனும் சந்திக்கின்றார்கள். சிலுவை அடியில் அன்னை மரியாள் இருக்கின்றார். இயேசுவின் இறுதி மூச்சின் பொழுதும் அன்னை மரியாள் இருக்கின்றாள். இப்படி இயேசு வளரும் பொழுது அவருடைய ஆளுமையில் அவருடைய வளர்ச்சியை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு அன்னை மரியாள் உடன் இருக்கின்றாள். கடைசி வரை உடனிருந்து அவருடைய ஆளுமையில் பங்கெடுக்கின்றார். ஆனால் இன்று இளைஞருடைய ஆளுமையில் பெற்றோர்கள் உடன் இருக்கிறார்களா? இன்றைக்கி ஒரு மாணவன் இளைஞனாக இருந்து கல்லூரி படிக்க போகிறான். கல்லூரியில் நிறையா பிரச்சனை இருக்குது. அவனுடைய சக நண்பர்களால் ரேகிங் நடக்குது. சக நண்பர்களோடு பழக முடியாத உறவு நிலை இருக்கின்றது. தேர்வில் தோல்வி பிரச்சனை, காதலில் தோல்வி பிரச்சனை, வாழ்க்கையில் விரக்தி பிரச்சனை,
தன்னுடைய நண்பர்களோடு பழக முடியலை, பேச முடியலை. இது போன்ற பிரச்சனைகளை அவர் சந்தித்து கொண்டே இருக்கின்றார்கள். என்றாவது ஒரு நாள் பெற்றோர்கள் மகனோ அல்லது மகளோ வீட்டிற்கு வந்து போய், ஏம்மா அப்படி இருக்கிற, ஏன் உன்னுடைய முகம் ரொம்ப சோகமாக இருக்குது, ஏன் உன்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, ஏன் விரக்தியாக இருக்கிற, என்னைக்காச்சும் கேட்டுருப்போம்மா. அந்த இளைஞர்கள் இளம் பெண்களுடைய அந்த ஆளுமையில் வளர்ச்சியில் நாம் உடன் பயணித்திருக்கின்றோமா? அன்னை மரியாள் இயேசுவினுடைய ஆளுமையிலே உடன் பயணித்திருக்கின்றால் நாம் அவ்வாறு பயணித்திருக்கின்றோமா? ஒருவேளை இளைஞர்கள் இளம் பெண்களும் அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்காட்டினா அவன் என்ன செய்வான்? வேறொரு விதத்தில் அவன் செயல்படுவான். ஒன்று, அவனுக்கு யார் உடன் பயணியாக இருக்கிறது? மது, மாது, பாக்கு இதை போடுவான். இல்லைன்னா இணையத்தை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்துவான். பைக்கு, செல்ஃபோனு இது போன்று அவனுடைய அந்த உடனிருப்பு வேறு ஒரு இதில் கான்சன்ட்ரேட் ஆகிரும். அப்படி ஆகும் பொழுது அவன் கெட்டு விடுவான். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 18 சொல்லப்படுகிறது, மகன் திருந்துவான் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுதே அவனை கண்டித்து திருத்து, இல்லாவிட்டால் அவன் கெட்டு அழிந்து விடுவான், அதற்கு நீயே காரணமாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. மகனை கண்டித்து திருத்த வேண்டும், மகளை கண்டித்து திருத்த வேண்டும், அவர்களோடு உடன் இருக்க வேண்டும். அன்பு கலந்து கரிசனையோடு பாசத்தோடு அவர்களை கண்டித்து திருத்தி வழி நடத்த வேண்டும். அன்னை மரியாள் இயேசுவுடைய ஆளுமையில் பங்கெடுத்தால் நாம் பங்கெடுக்கின்றோமா? நான்காவதாக நம்பிக்கையில் வளர்ப்பது. அன்னை மரியாள் இயேசு இறந்த பிறகு அந்த சீடர்களோடு, சிதறிப்போன சீடர்களோடு அவர்கள் ஒன்றிணைத்து அவர்களுக்கு உற்சாகமும் உத்வேகமும் கொடுக்கின்றார். பேதுரு விரக்தியில் இருக்கின்றார். இயேசுவை கொன்று விட்டார்கள், சிலுவை மரணம் கொடுத்து மண்ணுக்குள் புதைத்து விட்டார்கள், இனி வாழ்விலை பழைய தொழிலுக்கே போவோம் என்று சொல்லி மீன்பிடி தொழிலுக்கு பேதுருவும் அவருடைய சீடர்களும் செல்கிறார்கள். அப்பொழுது எல்லோரையும் ஒன்றிணைக்கிறார் அன்னை மரியாள். சிதறிய அந்த சீடர்களை நம்பிக்கையில் வளர்த்து, நம்பிக்கையை சொல்லி உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கின்றார். இன்றைய இளைஞர்கள் பல வழிகளிலே அவர்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். சில நேரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஏதோ தோல்வி மன கஷ்டத்தில் வந்தால், ஆமாம் அவ்வளோதான், நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நீ உருப்பிட மாட்ட, நீ வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிற அப்படின்னு சொல்லவே கூடாது. மாறாக அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். நீ நல்லா வருவ, நல்லா செழிப்பாய், நீ நல்ல வளர்ச்சி அடைவாய், நீ நல்ல உயரத்துக்கு போவா. இப்போ நடந்திருக்க இந்த வீழ்ச்சி சின்ன வீழ்ச்சி தான், அதோ பாரு அந்த மலை மேலே இருக்கிற அந்த ஒளி, அதன் போய் தொடுறதுக்கு, அதை கடந்து போகிறதுக்கு பாதி தூரத்துக்கு மேலே போயிட்டேன், கண்டிப்பாக நீ ஒரு நாள் வெற்றி அடைவாய், நானும் அதை பார்ப்பேன். அந்த உற்சாகம் முற்ற வார்த்தையை சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக இளைஞர்கள் வளர்வார்கள், வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள், இளம் பெண்களும் ஜெயிப்பார்கள். இன்றைய முதல் வாசத்திலே கண்கள் விரும்புவதை நிறைவேற்று, மனது விரும்புவதை நீ செய், ஆனால் எந்த செயலை செய்தாலும் அதற்கு தீர்ப்பை வழங்குவர் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இளைஞனாக இருந்தபொழுது நற்செய்தியினை தொடங்குகின்றார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் என்று அவர் அந்த நாசரேத்திலே முழக்கம் விடுகிறார். இவ்வாறு இளைய பருவம் அது நல்ல பருவம், அந்த பருவத்தை நல்ல விதமாக கையாள வேண்டும். தற்பொழுது புனிதராக உயர்த்தப்பட இருக்கின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி புனிதராக உயர்த்தப்பட இருக்கின்ற கார்லோஸ் அக்கூத்திஸ் மாணவ பருவத்தில் இளமை பருவத்தை தொடக்கூடிய நபர். அப்படிப்பட்ட நபர் அவர் ஒழுக்கமும் பக்தியும் சிறந்தவராக இருந்தார். தினமும் திருப்பலியில் பங்கு பெற்றார். நற்கருணை பக்தியிலே வளர்ந்தார். இணையத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இணையத்தை பயன்படுத்த நல்ல முன்மாதிரியாக இருந்தால் நற்கருணை புதுமையெல்லாம் சேகரித்து அவர் ஒரு வெளியீடாக வெளியிட்டார். அந்த அளவிற்கு அவர் நல்லவராக ஞானமும் அறிவும் குறிக்கோளும் வாழ்க்கையில் ஜெயித்தும் இருக்கின்றார். அதே போன்று இளைஞர்கள் இந்த கார்லோஸ் அக்கூத்திஸை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது அந்த இளைஞர் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கின்றார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே,
இன்று இளையோர்கள் அனைவரும் நல்ல விதமாக வளர வேண்டும். அவர்களுக்கு அன்னை மரியாள் துணை புரிவாள். பெற்றோர்களும் அவர்களை வளர்ப்பதற்கு துணை புரிய வேண்டும். அன்னை மரியாள் உதவி புரிந்தது போல ஆலயத்துக்கு கூட்டி வருவது, திறமைகளை வெளிக்கொணர்வது, இயேசுவின் ஆளுமையில் அன்னை மரியாள் பங்கெடுத்தது போல பெற்றோர்கள் பங்கெடுப்பது, இளைஞர்களை நம்பிக்கையில் வளர்ப்பது. இந்த பண்புகளை நாம் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவ்வாறு வாழவும் வளரவும் ஜெயிக்கவும் வெற்றி அடையவும் அன்னை மரியாள் போன்று நாமும் நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அன்னை மரியாள் தன்னுடைய வல்லமையான பரிந்துரையின் வழியாக ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசிரியம் பெற்று தருவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அவரிலே நம்பிக்கை வைத்து நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துச் சொல்லுவோம். திருச்சபையின் தலைவராம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் உமது வழிகாட்டுதலின்படி உம்மை போல் இறைமக்களை கடவுளை நோக்கி வழிநடத்த தேவையான ஞானத்தையும் அருளையும் தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசர்களுக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, அகந்தை மற்றும் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையை விட்டொழித்து பணிவும் சாந்தமும் அமைதியை நாடுகிற நல்லுள்ளமும் கொண்டவர்களாய் இவ்வுலகின் தலைவர்களையும் எம் நாட்டின் தலைவர்களையும் மாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னை மரியாவின் வார்த்தைகளை ஒவ்வொரு இளைஞரும் தம் மனதில் இருத்தி தமது வாழ்வை இயேசுவுக்கு உகந்த வாழ்வாக அமைத்து கொள்ள அனைத்து வாய்ப்புகளையும் உமது துணையையும் அருளையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, பல்வேறு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நன்றியுணர்வோடும் இத்திருத்தலத்திலும் மேலும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாகவும் இத்திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் அனைத்து இன்னல்களும் இடையூறுகளும் நீங்கி மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. கருணை உள்ளமே இறைவா, இந்த மன்றாட்டுக்கள் ஜெபங்கள் வேண்டுதலை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் இறைஞ்சுகின்றோம். ஆமென். சகம
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உடன விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to remain in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion.
நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உமது அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை ஜபத்தோடும் இறையேசுவின் ஆசீர்வாதத்தோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாய்